ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நாரவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ சமீப காலமாக பார்த்தோம்னாக்கா ஒரு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 6ஆம் தேதி. ஸோ ஒரு பிப்ரவரி 28, 29 என்ன ஆகுதுனாக்கா மரக்காணத்தில் சின்ன சின்ன குழந்தைங்க காணாமல் போகிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னாக்கா, சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வழக்கணுங்க இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் விற்பாங்கல்ல, பெட்ஷீட் இந்த மாதிரி சிக்னலுங்க அவங்கலாம் பார்த்தோன்னா ஊருக்குள்ளே குழந்தைங்களை கடத்திட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது போயிட்டே தான் இருந்தது. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுவோம், வடக்கன்னு வேற பூசா வந்தாலும் நம்ம விசாரிக்கிறது அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அது மரக்காண சைடில் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 2ஆம் தேதி முத்தியால்பேட்டில் உள்ள சோலை நகரில் ஆர்த்தின்ற பொண்ணு, அதாவது அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு பார்த்தோன்னா ஏஜ் 9 தான், 5ஆவது தான் படிக்குது. சரிங்களா? 2ஆம் தேதி காணாமல் போயிடுது. அது போலீஸும் தேடிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்தோன்னா அந்த எல்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம ஏன்னா அப்போ பார்த்தோன்னா அந்த வடக்கனுங்க ஹிந்திக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்தாங்க, யார் யார் வந்தாங்க, யார் யார் போவாங்க அப்படின்னே தான் விசாரணை போயிட்டு இருந்தது. ஸோ யாரும் இல்லை. 5ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு 6, நேற்று பார்த்தோன்னா 5ஆம் தேதி மத்தியானம் அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா அம்பேத்கர் நகர்ன்ற ஒரு அதாவது ஏரியிலேருந்து பார்த்தோன்னா சடலமாக, அதாவது அவங்க பொண்ணு சாக்கு முட்டையில கட்டி போட்டிருக்காங்க. இது என்னடா, என்னாச்சு, யாரு இப்ப இது வடக்கணுங்களா இல்ல யாருன்னு பார்த்தோம்னா, அதே ஊர்ல இருக்க மேஜர் கூட இல்ல, அவங்க மைனர். ஸோ சின்ன வயசு பசங்க, இப்பதான் ஸ்கூல் படிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 6 பேர் சேர்ந்து அந்த 5ஆவது படிக்கிற பொண்ணை கெடுத்து இது பண்ணி கொன்னுட்டு சாக்கு முட்டையில கட்டி போட்டிருக்காங்க. நம்ம என்னடானாக்கா வடக்கணுங்களை சொல்லிட்டு இருக்கோம், வடக்கங்கிட்ட இருந்து ஆபத்து, வடக்கனை பார்த்தாலே தள்ளி நின்றான் அப்படின்ட்டு. ஆனா ஆபத்து வடக்கனை நம்பூரானுங்க, அவனுங்க ஏரியில இருந்து அந்த மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம டக்குன்னு அந்த மைண்டுகள்லாம் யாராவது பசங்க பெரியவனுங்க பண்ணியிருப்பானுங்க அப்படின்னு இது பண்ணியிருப்போம். ஆனா உண்மை தெரிய வர பார்த்தோன்னாக்கா எல்லாமே பார்த்தோன்னா மைனர் தான், மேஜர் கூட இல்லை. ஸோ மைனர்ல இருக்க 6 பேர் தான் பார்த்தோன்னா அந்த நாச வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதில் என்ன, ஏன்னா இப்போ என்ன, நம்ம இப்போ ஒரே ஊரில் இருக்கவங்க, இப்போ நாளைக்கு பார்த்தோன்னா ஒரே ஊரில் இருக்கவங்க ஜஸ்ட் நம்ம யாராவது ஒருத்தர் பார்த்தா கூட நம்ம நமக்கே ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி ஆகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் சொந்தக்காரங்களை நம்பி கூட நம்ம எப்படி விட்டு போகிறது, தெரிஞ்சவங்களை நம்பி கூட நம்ம எப்படி விட்டு போகிறது, அந்த மாதிரி நம்ம ஒரு யோசனை வரும். நம்ம வடக்கணில திட்டிட்டு இருக்கோம், அவனுங்களால தாண்டா குழந்தைங்க ஆபத்து, அவனுங்கிட்ட இருந்து கடைசியில் அவனுங்க ஆபத்து இல்லை, நம்ம இதில் சுற்றி இருக்கிறவனுங்களால தான் நமக்கு ஆபத்து. ஸோ இது என்ன, ஒருவேளை வர வர மாறிக்கிட்டே தான் வருதா? ஏன்னா ஒரு மைனர் ஏஜ் உள்ள பசங்க 6 பேர், ஒரு அதே மைனர், அதான் 9 வயசு பொண்ணு 5ஆவது தான் படிக்குது, அந்த மாதிரி பொண்ணை பாலியல் பண்ணி கொல்ற அளவுக்கு என்ன அவங்களுக்கு, அப்படி என்ன மனநிலையில இருந்தாங்க சொல்லுங்க. அதுவும் 2ஆம் தேதி காணாமல் போன பொண்ணு 5ஆம் தேதி மதியானம் தான் கிடைக்குது. அப்போ 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, இந்த 3 நாள் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு எப்படி துருத்துருச்சு இருக்கும்? எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம இதுல 2 நிலைமை. ஒண்ணு அந்த ஆர்த்தியோட அப்பா அம்மா, அவங்கள பார்க்கணும். ஏன்னா அவங்க என்னன்னாக்கா ஐயோ பொண்ணு போயிடுது, இது சும்மா வரக்கூடாதுன்னு. இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த கெடுத்தாங்கல்ல அந்த 6 பசங்க இருந்தாங்கல்ல மைனர், அவங்களோட அப்பா அம்மாவோட மனநிலை யோசிச்சு பாருங்களேன். என்ன இது, அதாவது அந்த பொண்ணுக்காச்சும் பரவாயில்ல, அவன் பொண்ணோட அப்பா அம்மாவாச்சும் பரவாயில்ல, பொண்ணு இறந்துருச்சு ஐயோ. பட் அந்த 6 பசங்களோட அப்பா அம்மா நிலைமையை யோசிப்பாங்க. அப்பா அம்மா இல்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க எங்கேயும் வெளில தலைகாட்ட முடியுமா, அதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்களா? அதெல்லாம் அப்பா நம்ம ஏதோ இந்த மாதிரி பண்ணுறோம், நமக்கு நாளைக்கு தான் நம்ம அப்பா அம்மா ஏதோ சொல்லுவாங்க, நம்ம ஏதோ அது ஏன் இந்த ஜென்ரேஷனுக்கு அது ஏன் வரல? ஏன்னா இதுவே பார்த்தோன்னா இதுக்கு முன்னாலாம் அதர் ஸ்டேட்டில் நடந்துட்டோ இல்லை அதர் கண்ட்ரியில் நடந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி மோஸ்ட்லி பார்த்தோன்னா டெல்லியில தான் நடக்கும்னுவாங்க, எல்லாம் நார்த் சைடு அந்த மாதிரி தான் நடக்கும். பட் இப்போ பார்த்தோன்னா நம்ம இருக்க தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறோம், எல்லாம் ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி, ஜஸ்டிஸ் ஃபார், நம்ம ஜஸ்டிஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். நேம் மாறிக்கிட்டே தான் இருக்கு. பட் ஆனால் அந்த ஜஸ்டிஸ் போக மாட்டுது. இதுக்கு என்ன ரீசன்னு கூட நமக்கு தெரியல. ஸோ நம்ம பசங்கிட்ட நம்ம தான் கேர்ஃபுல்லாக நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ நாளைக்கே பார்த்தோன்னா யாரோ ஒருத்தனால நம்ம ஏதோ ஒரு ரோட்ல குழந்தை போறதுனால எம்மா நீ எங்கிருந்து வரன்னு கேளுங்க, கேட்டு பார்த்தோன்னாக்கா ஒரு இதுவாக இது பண்ணுங்க. ஆமா, யார் மணி இதுக்கப்புறம் அப்பா அம்மா கூட தான் வரணும், யாரா இருந்தாலும் சரி. ஸ்கூல்ல சொல்லிக் கொடுங்க, வீட்டுல அப்பா அம்மா சொல்லிக் கொடுங்க, முக்கியமா
ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராவது வராங்களா நீங்கள் நாளைக்கு வா அப்படின்ட்டு. அதே மாதிரி பசங்களோட மென்டாலிட்டி அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா குழந்தைங்க என்ன மினி கூட குழந்தைங்கள பொம்பளை பிள்ளைங்க பார்த்தாலே வந்து பார்த்தோன்னா தெய்வ குத்தம் மாதிரி இருக்கும். பட் இப்போ அப்படிலாம் இல்லை, எவ்வளோ மாறிட்டானுங்க. பொண்ணுங்க கூட தான் இது பண்ணுறது, பொண்ணுங்க கூட தான் இது பண்ணுறதுன்றானுங்க. அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் பெற்றவங்க தான் சொல்லி, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நாளைக்கு பெற்றவங்க தலையில தான் வந்து பிடிக்கும். அதனால இதுக்கு ஒரு முடிவுனா அது இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த கேஸ் வேற நடந்துட்டு இருக்கு, மைனர் அந்த மேஜர் என்ன இதுவாகும் ஜட்மெண்ட்டு அப்படின்னு. ஜட்மெண்ட் என்ன ஆனால் நான் நியாயமாக கொடுக்கணும். ஏன்னா மைனராக இருக்கட்டும், மைனராக இருந்தாலும் தப்பு தான். அவங்க ஒரு 6 மாதம்னா மறுபடியும் அவங்க வந்து மேஜர் ஆனதுக்கப்புறம் எத்தனை பேர் இது பண்ணுவாங்க யாருக்குமே தெரியும். ஏன்னா அறியாத வயசுலேயே இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அறிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியும். ஸோ இது கவர்மெண்ட்டும் இதுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும். ஸோ அது அவங்க கையில் தான் முடிவு எடுக்கிறது தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட்டு ரங்கசாமி ஐயா நல்ல ஒரு முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அதை விட்டுல அவங்கள மைனரு அதனால் அவங்கள விட்டுடணும் அப்படிலாம் எதுவுமே கொடுத்துடாதீங்க, தயவு செஞ்சு சிந்திக்க. ஆமாம். ஸோ நம்ம மறுபடியும் ஜஸ்டிஸ் எத்தனை ஜஸ்டிஸ் எல்லாமே நேம் தான் மாறிட்டு ஜஸ்டிஸ் குறைய மாட்டேங்குது. ஸோ அப்போ குறைக்கணும்னா அது என்ன வழின்னு பாருங்க. இது சும்மா வெறும் ஜஸ்டிஸ் இல்லை வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நம்ம ஸ்டேட்டஸ் போடுறதுனால இன்ஸ்டாலே இல்லை யூடியூப்லேயே போடுறதும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் அது மாறும். ஸோ தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க.